சிரமங்கள் இருக்கா, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு தீர்வாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சொல்கிறீங்களா? எழுதுறப்ப எழுதுற கஷ்டமாக இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக வரும். ஓகே, அப்புறம் நாலா லாலா இதெல்லாம் நிறைய இருக்கிறங்காட்டி அதை எங்கே பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது ஒரு சிக்கல் இருக்குது. அப்புறம் இந்த புதிய புதிய வார்த்தைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் பொருள் தெரியும். பெரிய பெரிய வார்த்தைகளை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் போது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். வேற வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது எப்படி தமிழில் இது பண்ணுறது அப்படின்னு தெரியும். வேற ஏதாவது சிக்கல் இருக்குங்களா? சரி, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியல அப்படின்னா அந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக கேட்டதில்லை. அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாக கேட்கும்போது தான் அதனுடைய அர்த்தங்கள் புரியும். அப்படி புரியணும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் யாராவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சில நேரங்கள் ஆசிரியருக்கு கேட்கலாம், சில நேரங்கள் உங்கள் பெற்றோர் வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் சில வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். அப்போ அந்த வார்த்தைகள் நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு ஒன்று புரியும். அதை எப்படி படிக்கிறது, எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லி சொல்லி பார்க்கும்போது தான் அதனுடைய உச்சரிப்பு எப்படி வரும். ஆ சொல்லும்போது குறைந்த அளவோடு சொல்றோம், ஆன்னு சொல்லும்போது அதை நீட்டி சொல்றோம். இதில் தமிழ் வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா குறில் நெடில் எல்லாமே இருக்கு. நெடில் வார்த்தைகள் ஏதோ குறில் 5 இருக்கு. இதை ஒழிக்கும் போது நம்ம ப்ரொனன்சியேஷன் எப்படி ஒழிக்கணும். ஆ அப்படின்னா நம்ம ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆங்கிற வார்த்தை நெடில சொல்லும்போது கொஞ்சம் நீட்டி ஒழிக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது கூப்பிடும்போது ஒரு முறையாக கூப்பிடுவோம், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவோம். இதே தூரத்தில் இருக்கும்போது நம்மளுடைய சத்தம் ரொம்ப அதிகமாகும். அப்போ அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா தாய்மொழியில் நமக்கு பெருசாக எந்த பிள்ளையும் வராது. மற்ற மொழியை பயணிக்கும் போது அந்த மொழியை எப்படியெல்லாம் உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எழுதும்போது நிறைய பிழைகள் வருது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த எழுத்துக்களை போக்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தும் அது குறிலா வருமா நெடிலா வருமா அப்படிங்கிறத நாம் சொல்லி பார்த்தாலே சில நேரங்களில் அதுக்கான பொருள் வந்துடும். அப்போ சரியான எழுத்துக்களை என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு அது நம்ம ஞாபகத்துக்குள்ள வரும். அப்படி வரும்போது அந்த எழுத்து எங்கே வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னீங்க, நான் எங்கே பயன்படுத்துறது, 3 சொல்லி நான் எங்கே நான் பயன்படுத்துறது, நகரம் எப்படி எங்கே பயன்படுத்துறது அப்படின்னு மொழிக்கு முதல்ல ஒரு எழுத்துன்னு ஒரு ஸ்டார்டிங் லெட்டராக வரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான், நகரம், நாடு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்டிங் லெட்டராக மட்டும்தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 சொல்லி பயன்படுத்துறது அப்படின்னு மொழிக்கு முதல்ல ஒரு எழுத்துன்னு ஒரு ஸ்டார்டிங் லெட்டராக வரும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான், நகரம், நாடு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்டிங் லெட்டராக மட்டும்தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 சொல்லி நகரம், அதை வந்து பார்த்தீங்கன்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் நான் வருதோ அந்த இடத்துல 2 சொல்லி தான் வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டன்னகரம்னு சொல்லுவாங்க. டா வருது இல்லைங்களா, டாக்கு அடுத்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 3 சொல்லி நகரம். உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா இதுலயே இருக்கு, மணிகண்டம் இருக்கு, மா, நீ, கா, இன், டா வருது. டாக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 3 சொல்லி நான் தான் வரும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டா இன் வருதுன்னா கடைசியாக வரக்கூடிய நான் வந்து 2 சொல்லி நான் தான் வரும். நீங்கள் தமிழில் எந்த சொற்களை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் 3 சொல்லி இன் வந்து கடைசியில் பெருசாக வரவே வராது. தன்னகரத்துக்கு அப்புறம் கண்ணு வருது இல்லைங்களா, கண்ணில் மட்டும்தான் 3 சொல்லி வரும். ககரத்துக்கு அப்புறம் வரும்போது 3 சொல்லி இருக்கும். நகரத்துக்கு அப்புறம் வரும்போது 2 சொல்லி நகரமும் வரும். எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு இடத்தையும் நம்ம திரும்ப திரும்ப வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் எழுதி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா
வினாக்கள். வினாக்கள் அப்படின்னா கொஸ்டின். அதை படிக்கணும். சில நேரங்களில் படிக்கும் போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப ஒன்று சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா எழுதி பார்க்கணும். இப்படி எழுதி பார்க்கும்போது அதனால தான் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ்ல எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பாட்டையோ இல்லை வார்த்தைகளோ 5 டைம்ஸ் எழுதிக்குவாங்க, 10 டைம்ஸ் எழுதிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் 10 டைம்ஸ் எழுதணும்? ஒரு லெட்டரை, ஒரு வாக்கியத்தை, ஒரு சென்டென்ஸை 10 டைம்ஸ் எழுதுனா நமக்கு என்ன ஆகும்? ரெஜிஸ்டர் மெமரி பவர் அதிகமாகும். அந்த வார்த்தையை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டாலும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சு அந்த வார்த்தை வந்தாலும் நீங்கள் யோசிக்காமல் எழுதுவீங்க. இப்போ நீங்கள் திரைப்படங்கள் போகா பியூட்டிஃபுல் இருக்கீங்களா, அந்த டைம்